வெல்கம் பேக் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட சின்ன துண்டு பட்டை 4 லவங்கம் சேர்த்து அதை நல்லா பொரிய ஆரம்பிக்கிற டைமில் ஒரு நல்ல கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கின வாட்டி இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கின வாட்டி இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட 20 பல் பூண்டு இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கின வாட்டி இது கூட நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரு ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா பாருங்கள் வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கசகசா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். கசகசா சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறின வாட்டி இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு சேம் வெங்காயம் வணக்கணும்ல, அந்த பாத்திரத்துலேயே இப்போ மட்டனை போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மட்டனை மட்டும் போட்டு நல்லா ஸ்டவ்வில் அந்த சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டனோட கலர் நல்லா மாறி வரும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலையே அரைச்ச மிளகா பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கு. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகா பொடி இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் நல்லா வாஷ் பண்ணி அந்த ஜாரில் 2 ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போத அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர டைமுக்கு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்ல 4 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப அருமையான கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு
எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போதும். வேறு பெருங்காயம் எதுவும் போட தேவை கிடையாது. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்புல கொட்டிடலாம். பாருங்க, மட்டன் குழம்பு நீங்கள் தாளிப்பு மட்டன் குழம்பு கொட்டினீங்கன்னா வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா கறி குழம்பு ரெடிங்க. இதை சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு. இது பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. பாய்.